நண்பர்களே, நீங்கள் மாதம் 20,000 சம்பாதிச்சாலும் சரி, 2,00,000 சம்பாதிச்சாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை முழுக்க பணம் உங்களை விட்டு ஓடாது. பணம் எப்படி செலவழிக்கணும், இது தெரிஞ்சா போதும். இன்னைக்கு இந்த வீடியோ பணம் சம்பாதிக்க சொல்லாது, பணம் தங்க வைக்க கற்றுக் கொடுக்கும். உலகத்திலேயே ஒரு காலத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் ஜே பால் கெட்டி. அவரோட வெல்த் இன்றைய கணக்குப்படி பல பில்லியன் டாலர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் பணம் பற்றிய பெரிய பாடத்தை சொல்லுது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கெட்டி தன் 3 நண்பர்களை டின்னருக்கு அழைக்கிறார். லக்ஸரி ரெஸ்டாரண்ட், ரிச் ஆம்பியன்ஸ், எலீட் க்ரௌட். ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்றபோது கெட்டி சொல்கிறார், உள்ளே போகும் முன் கொஞ்சம் நடந்து வரலாமா? ஒரு நண்பர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப பசிக்குது. கெட்டி பதில், இன்னும் 10 மணி ஆகலை, இப்போ உள்ளே போனால் ஒருவருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ். 15 நிமிஷத்துக்கு ஒரு பவுன் வீணா செலவு செய்ய நான் தயாரில்லை. நண்பர்களே, அந்த நேரத்திலேயே கெட்டி உலகின் டாப் ரிச் பீப்புளில் ஒருத்தர். ஆனால் ஷோ ஆஃப் இல்லை, ஈகோ இல்லை, என்ன பெரிய செலவு மைண்ட் செட் இல்லை, தேவையில்லாத செலவுக்கு ₹1 கூட இல்லை. இன்று எல்லாரும் கேட்கிற கேள்வி, பணம் எப்படி சம்பாதிக்கலாம்? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 1,00,000 பேரில் ஒருத்தருக்கே தெரியும் விஷயம், பணம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று. பக்கெட் அனாலஜி. கீழே துளையுள்ள வாளியில் மேலிருந்து எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் வாளி நிரம்பாது. அதே மாதிரி தான் சேலரி இன்க்ரீஸ், போனஸ், சைடு இன்கம் செலவழிக்கும் பழக்கம் சரியில்லைன்னா பணம் தங்காது. ரூல் 1, ஸ்பெண்டிங் பேலன்ஸ். தமிழ் வெல்த் கோச்சா நான் சொல்லும் முதல் நிதி விதி, செலவு செய்வதற்கு முன் தராசில் எடை போட கற்றுக்கொள்ளுங்கள். 1 மணி நேர வருமான கருத்து உதாரணம். மாத சம்பளம் ₹20,000, மாத வேலை 200 மணி, 1 மணி நேர வருமானம் ₹100. இப்போ ₹5,000 பொருள் வாங்க ஆசை வந்துச்சுன்னா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, இந்த பொருளுக்காக நான் 50 மணி நேரம் உழைத்தேனா? இந்த கேள்வி கேட்டாலே 50% unnecessary ஷாப்பிங் ஸ்டாப். ரூல் 2, ஷாப்பிங் மிஸ்டேக். மிடில் கிளாஸ் குடும்பங்கள் செய்யும் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக். மார்க்கெட் போகலாம், நியூ கிளம்புறது, லிஸ்ட் இல்லை, டைம் லிமிட் இல்லை. மால் சைக்காலஜி. ஷாப்பிங் மால் டிசைன் பண்ணதே உங்களை செலவு செய்ய வைக்க. மியூசிக், லைட்டிங், ஆஃபர்ஸ். நீங்கள் வாக்கிங் போகும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாலெட் லைட்டர் ஆகும். ஷாப்பிங் ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ். ஷாப்பிங் லிஸ்ட், டைம் லிமிட், தனியாக போங்க, முக்கியமாக பசிக்கும்போது போகாதீங்க. டேட் ட்ரிக். 1ஆம் தேதி ஷாப்பிங் வேண்டவே வேண்டாம், 25ஆம் தேதி ஷாப்பிங் தாராளமாக போங்க. ஏன்? 1ஆம் தேதி பணம்தான் நம்மை ஷாப்பிங்குக்கு இழுக்கும். ரூல் 3, நெவர் காம்ப்ரமைஸ். இந்த 3 விஷயங்களில் எப்போதும் காம்ப்ரமைஸ் வேண்டாம். 1, ஹெல்த். 2, எஜுகேஷன். 3, ஃபுட். ஹெல்த் ரியாலிட்டி. சாப்பாட்டில் கஞ்சத்தனம் ஈக்குவல் டு ஹாஸ்பிட்டல் பில் லேட்டர். ஒரு அட்மிஷன் உங்கள் 10 வருட சேவிங்கை சாப்பிடும். எஜுகேஷன் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் இல்லை, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அறிவு இன்ட்ரெஸ்டுடன் ரிட்டர்ன் தரும். ரூல் 4, இன்சூரன்ஸ். ட்ரூத். இன்சூரன்ஸ் ஈக்குவல்ஸ் ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் வெல்த். இரண்டையும் கலக்காதீங்க. ரூல் 5, கார் வாங்குகிற இடத்துல தான் பலர் சிக்கிறாங்க நண்பர்களே. பணம் சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற நிறைய பேர் கார் வாங்குகிற இடத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை சிக்க வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் வாங்கிட்டான், நானும் வாங்கணும், இப்போ இல்லைன்னா ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும். இந்த 2 எண்ணங்கள் தான் பல குடும்பங்களை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளுது. கார் என்பது வசதி, ஆனால் தவறான முறையில் வாங்கினா அதே கார் தான் உங்களை கடனாளியாக்கும். இப்போ நிதானமாக கேளுங்க. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா
20/4/10 இந்த ரூலை மனசில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கார் விலை 10 லட்சம் ரூபாய்னா குறைந்தது 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கையில் இருக்கணும். மிச்சம் 8 லட்சத்துக்கு 4 வருடத்துக்கு மேலே லோன் எடுக்கக்கூடாது. இப்போ மிக முக்கியமான விஷயம், உங்கள் மாத சம்பளம் 50,000 ரூபாய்னா இஎம்ஐ 5,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் கார் உங்களை ஓட்டும், நீங்கள் கார் ஓட்ட மாட்டீங்க. அதனால்தான் நண்பர்களே, ஸ்டேட்டஸ்க்காக கார் வாங்கிறது ஸ்ட்ரெஸ் வாங்கிறது. வசதிக்காக வாங்குங்க, போட்டி காட்ட வாங்காதீங்க. ரூல் 6, ஒரு சின்ன பழக்கம் பெரிய இழப்பு. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய தவறு செய்யணும்னா அதுக்கு பெரிய விஷயம் தேவையே இல்லை. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் போதும். இந்த பழக்கம் உங்களை உடனே ஏழையாக்காது, ஆனால் மெதுவா அமைதியா உங்களை செல்வந்தன் ஆக விடாம தடுத்து நிறுத்தும். நீங்கள் தினமும் சின்ன சின்ன செலவுதானேன்னு அலட்சியமாக பண்ணுற அந்த பழக்கம்தான் வருங்காலத்தில் உங்கள் பண வளர்ச்சிக்கு பெரிய தடையாக மாறும். சிகரெட் மேத். இதனை நான் உங்களுக்கு சில எண்களில் புரிய வைக்கலாம். இப்போ ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் 100க்கு சிகரெட் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு செய்தால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 36,500 ரூபாய் செலவு செய்வீர்கள். இதெல்லாம் பெரிய தொகையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நண்பர்களே, பணம் ஒரே தடவையில் போகாது. தினமும் சின்ன சின்ன துளிகளாதான் வெளியே போகும். அதே 36,500 ரூபாயை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணினா என்ன ஆகும்? உங்களுக்கு கம்பவுண்டிங் மேஜிக்கின் உண்மையான அருமை விளங்கும். இப்போ கவனமா கேளுங்க. 36,500 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆவரேஜா 10% ரிட்டர்ன் கிடைக்குது. 10 வருடத்தில் பெரிய மாற்றம் தெரியாது. 20 வருடத்தில் தொகை வளர ஆரம்பிக்கும். 30 வருடத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு வளரும். 40 வருடத்தில் நீங்கள் 2 கோடிக்கு அதிபதி. அப்போ நீங்க என்ன செய்தீங்க? சிகரெட் பிடிக்கல, உடல் நலம் நல்லா இருந்தது. அதே பணம் உங்களுக்காக வேலை செய்தது. இதைத்தான் சொல்வாங்க நண்பர்களே, ஹெல்த் ப்ளஸ் வெல்த் ஈக்குவல்ஸ் டபுள் பெனிஃபிட். ஒரே ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகிற வாய்ப்பை திறந்துவிடும். ரூல் 7, டெட் ட்ரூத். கடன் உண்மை. நண்பர்களே, கடன்னு சொன்னால் உடனே அது கெட்டதுன்னு நினைக்கிறது தவறு. எல்லா கடனும் கெட்டது இல்லை, எல்லா கடனும் நல்லதும் இல்லை. கடன் நல்லதா கெட்டதா அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரே ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா, வேல்யூ குறையிற விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க. அதாவது காலம் போக போக மதிப்பு குறையிற விஷயத்துக்காக நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும்னா அதுதான் ஆபத்து. அந்த விஷயத்திற்கு கடன் வாங்காதீங்க. குட் டெட் வர்சஸ் பேட் டெட். சிம்பிள் எக்ஸாம்பிள். அதாவது நல்ல கடன் மட்டும் கெட்ட கடன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் வீடு கட்ட அல்லது ஒரு வீடு வாங்க லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்கு வேல்யூ இருக்கும், ரெண்ட் வர வாய்ப்பு இருக்கும், காலத்துக்கு காலம் மதிப்பு கூடும். இது குட் டெட், அதாவது இது நல்ல கடன். ஆனால் இதே மாதிரி கிரெடிட் கார்டு ஸ்வைப், சிங்கப்பூர் ட்ரிப்க்கு லோன், அவங்க வாங்கிட்டாங்கன்னு கார் பைக் லோன், இதெல்லாம் நாமும் வாங்கன்னா வருமானம் தராது, மதிப்பு கூடாது. இதுதான் பேட் டெட், அதாவது கெட்ட கடன். ஷோ ஆஃப் மென்டாலிட்டி. நம்ம சமூகத்தின் பெரிய பகை, நம்ம சொசைட்டியில் பணத்தை அழிக்கிற மிகப்பெரிய எனிமி எது தெரியுமா? ஷோ ஆஃப். அவன் ஃபோன் வாங்கிட்டான், அவங்க கார் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவன் லைஃப் ஸ்டைல் வேற லெவல். இந்த கம்பேரிசன் தான் நம்மை தேவையில்லாத கடனுக்கு தள்ளுது, நம்மை அமைதி இல்லாமல் ஆக்குது. ரிச் வெர்சஸ் புவர் திங்கிங் ப்ளஸ் சடன் மணி ரூல். ஒரு உண்மை சொல்லட்டுமா? ரிச் பீப்புள் யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய பணம் செலவழிக்க மாட்டாங்க. புவர் பீப்புள் வாழ்க்கை முழுக்க நான் ரிச்சுன்னு காட்டவே பணம் செலவழிப்பாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான ரூல்.
நிலம் விற்றதன் மூலமோ அல்லது போனஸ் வந்தாலோ, ஷேர் விற்றதன் மூலம் பணம் வந்தால் உடனே கார் வாங்காதீங்க, ஃபோன் அப்கிரேட் பண்ணாதீங்க. என்ன செய்யணும்? 3 முதல் 4 மாதம் எஃப்டியில் போடணும். எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? எமோஷன் செட்டில் ஆகணும், ஆசை அமைதியாக ஆகணும். அதுக்கு பிறகே பணம் பற்றி டெசிஷன் எடுத்தா அந்த பணம் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க நாம் பெரிய பெரிய ஃபார்முலா அல்லது காம்ப்ளிகேட்டட் ஃபைனான்ஸ் எதுவுமே பேசலை. நாம் பார்த்தது 7 சின்ன விதிகள். இந்த 7 விதிகளும் உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றாது. ஆனால் நாளைன்னு அமைதியாக ஃபாலோ பண்ணினா பணம் கையில் தங்கும், கடன் குறையும், மனசு லைட்டாக இருக்கும், எதிர்காலம் சேஃபாக இருக்கும். இதுதான் ஃபைனான்ஷியலி சேஃப். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். நண்பர்களே, ஒரு லைனில் சொன்னால் பணத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, பணம் உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க. பணம் நம்ம கையில் இருந்தால் அது நமக்கு சர்வன்ட். இந்த வீடியோவில் சொன்ன 7 விதிகளில் உங்களுக்கு எந்த ரூல் மனசுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது? கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது கிளாரிட்டி கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயன் கிடைக்கட்டும். இன்னும் இப்படியே சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பணம் பற்றி பேசணும்னா தமிழ் வெல்த் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், ஸ்டே காம், ஸ்டே டிசிப்ளின்ட், ஸ்டே வெல்தி. வணக்கம்.